தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்து திருப்பலிக்கும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த தூய மறை நிகழ்வை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, உம் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை வைத்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் போதனை பற்றியும் கருத்தாயிரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 12-16 முடிய. அன்புக்குரியவரே, நீ இளைஞனாயிருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. இறை வாக்கு உரைத்து மூப்பர்கள் உன் மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடையை குறித்து அக்கறையற்றவனாய் இராதே. இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து. இவைகளிலேயே ஈடுபட்டிரு. அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லாருக்கும் தெளிவாகும். உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு. அவைகளில் நிலைத்திரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவர்தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை.
அவர்தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை, என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை. உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்கு உரியது. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அவர்தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையவர். அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயரைக் கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரை சொல்லும் என்றார். அப்பொழுது இயேசு, கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன் பெற்றிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர்.
பின்பு அப்பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்றைய நாளுடைய மறையுரை மைய சிந்தனை என்ன என்பதை நம்முடைய வலையொலியின் முகப்பு பக்கத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நாங்கள் பெரிய ஆளுங்க அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே ஏதாவது ஒரு இறை வார்த்தையை அல்லது இறைவனுடைய செய்தியை மையப்படுத்தி கொடுக்கப்படுகிற தலைப்புகளிலிருந்து இது சற்று மாறுபட்டது. ஏனெனில் இன்றைய இறை வார்த்தை பகிர்வு நற்செய்தியினுடைய முதல் வரியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்காய் அவருடைய இல்லத்திற்கு அழைத்தார். அவ்வளவுதான். எண்ணி பாருங்கள், இதே கூட்டம்தான் ஒரு நாள் இயேசுவை குறை சொன்னது. ஒரு பாவியோடு வரி தண்டுபவரோடு எப்பொழுதும் காணப்படுகிறார்னு சொல்லி யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நிக்கதேம் என்கிற ஒரு பரிசேயர் இயேசுவின் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும் கூட தன்னுடைய அபிப்பிராயத்தை அவர் வெளிப்படையாய் சொல்வதற்கு மனம் இல்லாமல், தைரியம் இல்லாமல் இரவில் வந்து அவரை சந்தித்து அவரோடு உரையாடுகிறார். அந்த பரிசேயரோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த பரிசேயர் ஓரளவுக்கு இவர் மேலானவர் தான். ஏனெனில் தன்னுடைய அபிப்பிராயத்தை மறைக்கவில்லை. இயேசுவை தன்னுடைய இல்லத்திற்கு வருமாறு அழைத்து அவர் அங்கே விருந்து கொடுக்கிறார். ஆனால் எந்த மனநிலையில் அவர் இயேசுவை அழைத்தார் என்பது இந்த நற்செய்தியினுடைய போக்கிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு பாவியான பெண் அவருடைய கால்களில் அமர்ந்து கண்ணீரால் நனைத்து கூந்தலால் துடைத்து கொண்டிருந்த பொழுது அவர் தன் உள்ளத்திற்குள் நினைத்து கொள்ளுகிறார், இவர் உண்மையிலேயே இறைவாக்கினர் தானா? ஏன்னா உண்மையிலேயே இறைவாக்கினர் என்றால் இவரை தொடுகிற அந்த பெண் ஒரு பாவி என இவர் நேரம் தெரிஞ்சு வச்சிருப்பாரே. தெரிந்துவிட்டு என்னை தொடாதே அல்லது தள்ளிப்போன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் இவர் எதுவுமே சொல்லலன்னு சொன்னால் இவர் உண்மையில் இறைவாக்கினர் தானா என சொல்லி அவருக்குள் ஒரு ஐயம் எழுகிறது. அந்த ஐயத்தை இயேசுவே உணர்ந்தவராய் அதை தீர்த்து வைக்கிறார். உண்மையில் அந்த பரிசேயர் இயேசுவை இறைவாக்கினராய் கண்டிருந்தால், உண்மையில் அந்த பரிசேயருக்கு இயேசுவினுடைய போதனைகள், அந்த போதனையினுடைய சாரம், அந்த போதனையின் வேர் தெரிந்திருந்தால் இப்படி ஒரு எண்ணம் அவருக்குள் எழுந்திருக்காது. ஏனெனில் தன்னுடைய முதல் நாள் போதனையிலிருந்து ஒவ்வொரு நாளும் இயேசு சொல்வது அதுதான், நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை தேடி வந்திருக்கிறேன். நோய் இல்லாதவருக்கல்ல, யார் நோயுற்று இருக்கிறாரோ அவருக்கு நான் பணிவுடை செய்ய வந்திருக்கிறேன். தொலைந்து போகாத 99 ஆடுகள் அல்ல, தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டிற்காய் தொலைந்து போகாததை தனியே விட்டுவிட்டு நான் தேடி செல்வேன்னு சொன்ன இயேசுவினுடைய வார்த்தைகளை அந்த பரிசேயர் உணர்ந்து அந்த வார்த்தையில் மயங்கி உண்மையில் இயேசு மீது அவர் அன்பு கொண்டு அவரை அழைத்திருந்தால், இந்த பெண் வந்ததும் அவர் பாதத்தில் அமர்ந்ததும் கண்ணீரால் துடைத்ததும் அந்த பரிசேயருக்கு வியப்பாய் இருந்திருக்காது. அப்படி அந்த பெண் செய்ததை இயேசு அனுமதித்ததையும் இந்த பரிசேயர் வியப்பாய் பார்த்திருக்க மாட்டார். ஆனால் இயேசுவை பற்றி எதுவுமே தெரியாதவராய், இயேசு என்கிற ஒரு இளைஞன் இந்த சமூகத்தில் புதிதாய் உழைத்திருக்கிறார். அவருக்கு பின்னால் மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது. அவர் செல்லுகிற இடங்கள் எல்லாம் அவரை காண்பதற்கு மக்கள் வருகிறார்கள். அவர் இருக்கிற இடம் தெரிந்து படகு பிடித்து வந்து கூட அவருடைய வார்த்தையை கேட்பதற்காய், அவருடைய கரங்களை தங்கள் மீது வைத்து சுகம் பெறுவதற்காக எல்லாம் வராங்கன்னு சொல்லி புகழ்பெற்ற ஒரு மனிதனுக்கு பின்னால் அந்த புகழின் வெளிச்சத்தில் மயங்கி கிடக்கிற ஒரு வெட்டில் பூச்சியாகத்தான் பரிசேயர் இந்த நாளில் இயேசு உணர்ந்திருக்க வேண்டும். ஆகவே தான் அவர் இயேசுவை இறைமகனாகவோ இறைவாக்கினராகவோ அனுப்பப்பட்டவராகவோ அல்ல, இயேசுவினுடைய அந்த புகழ் வெளிச்சத்தை தன்னுடையதாய் மாற்றிக்கொள்வதற்காய் அவர் அழைத்தார் என்பதுதான் இவர் இறைவாக்கினர்தானா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோடு இயேசுவை காண்கிற எல்லைக்கு அவரை தள்ளியது. எண்ணி பாருங்கள், அந்த பரிசேயனுடைய மனநிலையில் நாம் இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி. கால் கெடுக்க சீடர்களோடு நடந்து
வீதி முனைகளிலெல்லாம் நின்று கொண்டு தொண்டை வறண்டு போக பேசிய இயேசுவினுடைய வார்த்தைகள் பரிசேயரை சுண்டி இழுக்கவில்லை. அவர் புரிந்திருந்தால் இது போன்ற எண்ணம் எழுந்திருக்காது. மாலை நேரத்தில் எல்லோரும் நோயுற்றவர்களை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னால் நிறுத்தினார்கள். அவர் தம் கரங்களை வைத்தார், சுகமடைந்தார்கள். அந்த சுகத்தின் வல்லமை உணர்ந்திருந்தால் இந்த பரிசேயர் இயேசுவின் மீது சந்தேகம் கொண்டிருக்க மாட்டார். ஆனால் அவர் மேலோட்டமாய் புகழ் வெளிச்சத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை தம்முடையவராய் மாற்றிக்கொள்ள விரும்பினார். அவ்வளவுதான். நம்முடைய சமகால வாழ்க்கைக்கு, ஊர்களுக்கு, பங்குத்தலங்களுக்கு வருவோம். நம்முடைய ஊர்களில் பார்ப்போம், மிகப்பெரிய சில குடும்பங்கள் இருக்கும், மிகப்பெரிய சில மனிதர்கள் இருப்பார்கள். அந்த மனிதர்களுடைய கண்களிலிருந்து எப்பொழுதுமே ஆலயம் என்பது அது அகற்றப்பட்டிருக்கும், மறைந்திருக்கும். அவர்களுக்கு ஆலயம் என்றெல்லாம் தேவையில்லை, திருப்பலிகளோ வழிபாடுகளோ தேவையில்லை. ஆனால் அந்த பங்குத்தலத்தில், ஆனால் அந்த ஒரு கிராமத்தில், அந்த ஊரில் திருவிழா நடக்குதுன்னு சொன்னால், திருவிழா பூசைக்கு வர மிகப்பெரிய எல்லா சாமிமாருக்கும் அந்த வீட்டில் தான் சாப்பாடு. வருடம் முழுவதும் ஆலயத்திற்கு ஓடி வருகிறவர்களுடைய வீடுகளுக்குள் சாமியார் போக மாட்டாங்க, அழைப்பு கிடைக்காது. ஆனால் மிகப்பெரிய திருவிழா சமயத்தில் நாம் அழைக்கிற குருக்கள் எல்லோருமே குறைந்தபட்சம் மறை வட்டத்திலோ மறை மாவட்டத்திலோ நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தான். அப்படி வருகிற பொழுது என்ன செய்வாங்க? அந்த ஊராருக்கு முன்னால், நீ வருஷம் ஃபுல்லாக கோயிலுக்கு போனா என்ன, பூசையில் கலந்துக்கிட்டா என்ன, நற்கருணை வாங்கினால் என்ன, எதையுமே செய்யாத என் இல்லத்திற்கு தான் திருவிழான்னு சொன்னால் பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க. நம்முடைய ஊர்களை எண்ணி பாருங்கள். 100க்கு ஒரு 2-3 ஊரை வேணால் நாம் விட்டுவிடலாம் விதிவிலக்காய். மீதி எல்லா ஊர்களிலும் நாம் இணைந்து கொண்டாடுகிற திருவிழாக்கள் எப்படி இருக்கும்? ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தேரை செஞ்சு வைப்போம். அந்த தேரில் பக்தியான ஒரு மனிதன் போயிட்டு நம்பிக்கையோடு சுரூபத்தை கொண்டு வர முடியாது. அந்த ஊருக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், பக்திக்கும் அவருக்கும் தொடர்பே இருக்காது, கடவுளுக்கும் அவருக்கும் இணைப்பை இருக்காது. ஆனால் அந்த மனுஷன்தான் வரணும். ஒரு படத்தில் நகைச்சுவையாக சொல்லுவாங்களா, அருணாச்சலம் வந்தால் தான் அடுப்பை பற்ற வைக்கணுன்ற மாதிரி அந்த ஊரில் அவர் வந்தால் தான் சுரூபத்தை தூக்கி வைக்க முடியும். இந்த மனிதர்கள் எல்லோருமே இந்த பரிசேயரை போலத்தான். ஒரு முறை கூட ஒரு முழு ஞாயிறு திருப்பலியை காணாத அதுபோன்ற மனிதர்கள், அதுபோன்ற வீடுகளில் நடக்கக்கூடிய திருமணங்களை பாருங்களேன். பரிசுத்தமான இந்த பலிபீடத்தை பாவம் நிறைந்த மேடையாக சாமிமாருங்க மாற்றிடுவாங்க. ஏன்? ஒரு ஏழைக்கு பத்திரிக்கை வச்சா 4 பேர் போய் நிற்க மாட்டோம். கோவிலுக்கே வராத பெரிய குடும்பத்தில் வச்சாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு சொந்த பங்கில் எவ்வளோ வேலை இருந்தாலும் வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த பீடத்தை வந்து சுற்றி நிற்பாங்க 20-30 சாமியாருங்க. ஏன்? பெரிய இடத்து கல்யாணம். அந்த பெரிய மனிதர்கள் எல்லாமே இந்த பரிசேயரை போலத்தான். அவர்களுக்கு இயேசு யாருன்னே தெரியாது, விவிலியம் என்னன்னே தெரியாது, விவிலியம் சொல்லுகிற செய்தி என்னன்னே தெரியாது. ஆனால் மிகப்பெரிய நிகழ்வுகள் நடக்கிற பொழுது, உயர்ந்த மனிதர்கள் அழைக்கப்படுகிற பொழுது, அந்த மனுஷங்க எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க, எங்கள் வீட்டுக்கு தான் வரணும், நாங்கள் தான் அவர்களை கவனிப்போம். அப்படி வருகிற பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, பெரிய வீட்டில் இன்னைக்கு அவங்களுக்கு விருந்துன்னு சொல்லி, இன்னைக்கு பெரிய வீட்டில் கல்யாணம், இன்னைக்கு பெரிய வீட்டு நிகழ்வு. அன்பர்களே, இயேசுவை அறியாத பரிசேயன் இயேசுவின் புகழ் வெளிச்சத்தில் பங்கு கொள்ள முயன்றது போல, இயேசுவை இன்றும் முழுமையாய் அறியாத, இயேசுவை பின்பற்றாத மனிதர்கள்தான் இயேசுவினுடைய ஊழியர்களுக்கு உணவு கொடுப்பதிலும், இயேசுவுக்காய் வாழ்ந்து மடித்த புனிதர்களுடைய சுரூபங்களை தூக்கி வைப்பதிலும் அவர்கள் முன்னணியில் நின்று கொண்டு இயேசுவின் சீடர்களாய் அல்ல, இயேசுவினுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு தற்பெருமை அடித்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வீடுகளில், நம்முடைய ஊர்களில். முதல் வாசகத்தில் பவுல் மிக தெளிவாய் சொல்லுகிறார், எப்படி இருக்கணும்? நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லாருக்கும் தெரியட்டும், ஆனால் உன் போதனையை குறித்து நீ கருத்தாயிரு, உன் போதனையை குறித்து நீ கருத்தாயிரு, நீ அந்த போதனையில் நிலைத்திரு, அப்பதான் உனக்கும் உன் வீட்டுக்கும் மீட்புன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய ஊர்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் இவ்வளவு பெருமை அடைத்தாலும் அந்த வீடுகளுக்குள் போய் பாருங்கள், நிம்மதி என்பது அங்கு நிலைத்து நிற்கவே நிற்காது. அந்த வீட்டில் தான் ஒன்று மாற்றி ஒன்று கடவுள் செலவை கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஒன்று மாற்றி ஒன்று சாபம் வந்துக்கிட்டே இருக்கும், ஒன்று மாற்றி ஒன்று அடிபட்டுக்கிட்டே இருக்கும், ஒன்று மாற்றி ஒன்று கெட்டது நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்? அவர்கள் மீட்புக்கு தகுதியானவர்கள் அல்ல. அவர்கள் இயேசுவை தங்கள் சுய லாபத்திற்காய் பயன்படுத்தி கொள்ளுகிற மனிதர்கள். ஆகவேதான்
இன்னைக்கு இயேசு சொன்னார் பாருங்களேன், என்னை விருந்துக்கு அழைத்த நீ மீட்படைந்தாயா? ஆனால் என் பாதத்தில் வந்து அமர்ந்தாளே ஒருத்தி, வருந்தினாளே, அவளுக்குத்தான் மீட்பு. மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்ட பரிசேயனுக்கு இயேசு சொன்ன உதாரணத்தில் பாருங்க, 2 பேரும் பாவிதான்யா, 2 பேரும் பாவிதான், 2 பேர் பாவத்தையும் கடவுள் மன்னிக்கிறாரு. நீ ஒரு பரிசேயனாய் அந்த பெண்ணை பாவின்னு சொல்லுகிற, ஆனால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறாய். நீ போதிப்பதை உன் வாழ்க்கையில் நீ நடந்து காண்பிக்கிறாயா? இல்லை. உன் போதனையில் நீ நிலைத்திருப்பது இல்லை. ஆகவே இன்று இயேசு கொடுக்கிற செய்தி, நாங்கள்லாம் பெரிய ஆளுங்கன்னு சொல்லிக்கிட்டு யாரெல்லாம் இயேசுவை, அவருடைய ஆலயத்தை, அந்த ஆலய காரியங்களை, வழிபாடுகளை, திருவிழாக்களை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அந்த புகழ் வெளிச்சத்தில் தங்கள் வெளிச்சத்தை இன்னும் அதிகமாக்கி கொள்ள விரும்புகிறார்களோ, தற்பெருமை அடிக்க விரும்புகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இயேசு சொல்லுகிற செய்தி அதுதான். மேலே வெளிச்சத்தில் பெருமையில் இருக்கிற உனக்கு அல்ல மீட்பு. திருப்பலியில் எனக்கு முன்னால் வந்து என் பாதத்தில் அமர்ந்து உடைந்து அழுகிறாரே, அவருக்குத்தான் மீட்பு. திருச்சுருபத்தை அந்த தேர் தாங்கி வருகிற பொழுது மேலே தேருக்கு பக்கத்தில் நின்று மாலையை வாங்கி போட்டுறதுல உனக்கு எல்லாம் மீட்பு. தேருக்கு முன்னால் கண்ணீரோடு கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்லி ஒரு பெண்மணி, ஒரு ஆண் மனமுடைந்து அவர் உருக்கமாய் நடந்து செல்கிறாரே, அவருக்குத்தான் மீட்பு. ஆக பரிசேயர் கொடுத்த விருந்தில் இயேசு மகிழ்ந்தார் என்பதை விட அந்த பாவியின் கண்ணீர் இயேசுவுக்கு மிகப்பெரிய விருந்தாய் இருந்தது. ஆகவேதான் அந்த கண்ணீர் அவருடைய பாவங்களை மன்னிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததாய் மாறி இருந்துச்சு. இயேசு என்ன சொன்னார்? நீ கொண்டு வந்த அந்த தைலம், அதனுடைய விலை உனக்கு மீட்பு கொடுத்த இல்லை, உன் நம்பிக்கை உன்னை மீட்டதம்மா. நான் இங்கே வரேன்னு சொல்லி நீ என்னை தேடி வந்து என் பாதத்தில் உட்கார்ந்து இவ்வளோ பணிவிடை செய்தாயே, அந்த நம்பிக்கை, இவரால் என் பாவத்தை தீர்க்க முடியும்னு சொல்லி மனமுடைந்து அழுதாயே, அந்த நம்பிக்கை உன்னை காப்பாத்துச்சு. ஆனால் பரிசேயன் விருந்து கொடுத்து இயேசுவை வீட்டில் உபசரித்தாலும் கூட அந்த பகட்டான விருந்துகளால் அவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்பு உறவுகளே, பதவிகளில் அமர்ந்திருக்கிற மிகப்பெரிய மனிதர்களே, இயேசு கொடுக்கிற செய்தி இதுதான். உங்கள் பெருமைகள், உங்கள் பதவிகள், உங்கள் பணம், உங்கள் அதிகாரம், நீங்கள் அதை வெளிக்காண்பிப்பதற்காய் பயன்படுத்தி கொள்ளுகிற ஆலயம் ஒரு நாளும் உங்களை மீட்பிற்குரியவர்களாய் மாற்றப்போவது அல்ல. மாறாக நீங்கள் எப்பொழுது உங்கள் தீட்சைகளை உணர்ந்து ஆண்டவருக்கு முன்னால் வந்து நீங்கள் மனமுருகி மன்றாடுகிறீர்களோ, உங்கள் மன உருக்கமும் உங்கள் கண்ணீரும் தான் இயேசுவினுடைய பாவ மன்னிப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஆகவே நாங்கள் பெரிய ஆளுங்க என்பது பகட்டில் அல்ல, பணிவில் இருந்தால் அந்த பெண்ணை போல நாமும் இயேசு கிறிஸ்துவால் பார்க்கப்படுவோம், மன்னிக்கப்படுவோம், புது வாழ்விற்குரியவர்களாய் உயர்த்தப்படுவோம். ஆமேன். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது பலியை கை நின்று பலியாக ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஊழியர்களாகி எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரே, என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மீட்பராம் கிறிஸ்து பலியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம், உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம், மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகிறோம். ஆகவே புனிதர் வானத்தவர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை அடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்து வாழ்வையும் மீட்பையும் வழங்கும் அப்பத்தை கிண்ணத்தையும் திருப்பாதம் ஒப்புக் கொடுத்து திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்களாய் எங்களை அழைத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்தலும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள் எல்லா துறவியரும் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்கள் தம் பணிகள் வழியாயும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் ஈர்த்தலை எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் வாழ்ந்த எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்திரும் வரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, இந்த உலகமும் உறவுகளும் கொடுக்க முடியாத நிலையான அமைதியை எங்களுக்கு நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். எங்கள் உள்ளங்களை ஆய்ந்திருந்திருக்கிற தேவன் நீர்தாமே. உங்கள் மீதான எங்கள் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி அமைதி, நல்ல உடல் நலம், ஆறுதல் எங்கள் குடும்பங்களில், எங்கள் பங்கு சமூகங்களில், எங்கள் உள்ளத்தில் நிறைவாய் குடிகொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. தகுதியானவர்களாய் இவரை அழைக்கிற பொழுது மீட்பை கொடுக்க வல்லவர். திருவுடலாய் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நீங்காத மறையே நீ என்னை ஆழவாராய், கலையாத கனவாக எனில் உறையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் வென்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் வென்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா, நீர் என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. வா தேவா, நீர் என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ என்னை ஆளவாராய், கலையாத கனவாக எனில் உறையவாராய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக குடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறைந்த அம்மணி, அகில லோக நாயகி. அருள் நிறைந்த அம்மணி, அகில லோக நாயகி. ஆண்டவனின் அன்பு தாயும் நீ, எங்கள் அன்னையே. ஆண்டவனின் அன்பு தாயும் நீ, காத்திடும் எங்கள் அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். நாம் இந்த வேளையில் ஒன்றாய் கூடி வாழ்த்தை போற்றிடுவோம். அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.